டஃப்பான ஃபைட் வரும்னு அனுப்பி இந்த இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்டப்ப பல திமுக கூட்டணி தலைவர்கள் சொன்னது, நாங்க அதை தாங்க விரும்புறோம், நீங்க தயவு செய்து பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கங்கன்னு முன்பு பேசினதையும் பார்க்கிறோம். அரவிந்தன் அவர்கள் சொன்னது 3 விஷயத்தை விஜய் கடந்தாதான் இந்த அலைன்ஸ்குள்ள போக முடியும். தனக்கான யூஎஸ்பி, நாளைக்கு மாற்றம்னு விரும்பினவங்க ஓகே, சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, அவர் மாற்றத்தை தருவான்னு கூட நகரலாம் சீமான் அவர்களை நோக்கி. ரெண்டாவது அவர் இப்ப கொள்கை எதிரிய சொல்றாருல, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். மூணாவது முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கணும். இந்த 3 காம்ப்ரமைஸ் போறப்பயே அந்த அலைன்ஸ் விஜய் அதே சக்தியோட வருவாருன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த அணிக்குள்ள? முதல்ல விஜய் நோ மோர் மாற்று சக்தி. இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. நான் தாவேகா தொண்டர்களோட சொல்ல, விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அது கன்சிடரபிள் அமௌண்ட்டாக ஒரு பெரிய ஆதார ஒரு நம்பர் கவுண்டிங்கு. இது தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி வந்தது. அதாவது மதுரையில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா அங்கே இருக்கிற கல்லூரி மாணவர்களில் ஒரு 10% அட்டண்டன்ஸ் குறையும்பாங்க. மதுரையில் மாநாடு விஜய் நடத்தும்போது 20% அட்டண்டன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம அன்டெஸ்ட் கடந்து போட முடியாது. இதை சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுலேருந்து தான் நம்ம முடிவுக்கு வந்தோம். அதுக்கு தான் நம்ம பொலிட்டிக்கல் அன்டெஸ்ட் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அன்டெஸ்ட்னு கடக்காம அது கண்டிப்பாக விஜய் கிட்ட ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது கோர் அவருடைய ரசிகர்கள். நான் சொன்னேன் அன்டெஸ்ட்னா எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. அன்டெஸ்ட்னா பாசிட்டிவா கூட ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க நிச்சயமாக பெரும்பாலானவர்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. மற்றவர்கள் எங்க வேணாலும் போலாம். அது அவருடைய டைரக்ஷன் என்னங்கிறது அந்த இடத்துல ராம்கி எனக்கு தெளிவுபடுத்துங்க. திமுக எதிர்ப்பு மனநிலையில இல்ல, விஜய் முதல்வராகணும்ன்ற மனநிலையில. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. ஏன் திமுக எதிர்ப்பு மனநிலை? இவர் சொன்னதுனால எதிர்க்கறாங்க. இல்ல அப்படி நாளைக்கு இவர் பாஜக சொன்னா பாஜகவை எதிர்ப்பாங்க. ஆமா, அவர் சொன்னதுனால இருக்கிறாங்க. மோரோவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு பின்னடைவுக்கு திமுக தான் காரணம்னு பெரும்பாலான விஜய் ரசிகர் நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஆப்வியஸா அது இயல்பு தானே. ஸோ அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் கொடுக்க போறாரோ அதை பொறுத்து மாறப்போகிறது. ஆனா இன்னைக்கு விஜய் தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாகவே போயிட்டு இருக்குது. அவர் எங்கேயாவது ஒரு கூட்டணி ஸ்லோலி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஒரு என்டிஏ அலைன்ஸ் தான் பக்கம் போறாரு. அவர் வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அந்த அலைன்ஸ் பக்கம் போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நேரடியாக என்டிஏக்குள்ள போயிடுறதா, இல்ல அதிமுகவில் மட்டும்தான் எங்க கூட்டணி, பாஜக எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்க கொள்கை எதிரி தான் அப்படிலாம் சொல்லலாம். இல்ல நாங்க எங்களால திமுக எதிர்க்க கூட சொல்லலாம். ஆர்கே நகர் தேர்தல்ல இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்க, நாங்க எங்க மேடையில ஆதரிக்க மாட்டோம், தனிச்சு நாங்க மேடை போட்டு ஆதரிப்போம். அது மாதிரி விஜய் பாஜக இருக்கிறதுனால தனி மேடை போட்டு ஆதரிப்பேன். வெளியில இருந்து ஆதரவு, எங்களுக்கு அதிமுக மட்டும்தான் ஆதரவு, பல சாய்ஸஸ். இது எப்படி இருந்தாலும் இது கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ரொம்ப அண்டர் பிளேடு. கலைஞர் அலைன்ஸ்ல இருந்து 2004 வெளியில வந்த பிறகு ஒரு கட்டத்தில் நீங்கள் பிஜேபியோட இருந்தீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் சொன்னது, நாங்கள் பிஜேபியோட இல்லை, என்டிஏல நாங்களும் இருந்தோம், பிஜேபி இருந்ததுனாரு. இது கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நாங்க ஆன் ரெக்கார்டோட இருக்கோம். ஆமா, திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, என்டிஏவில் தினகரன் இருக்காங்களே, ஓபிஎஸ் இருக்காங்களேன்றதுக்கு நாங்க பாஜகவோட கூட்டணிங்க, பாஜகவோட அவங்க கூட்டணிங்க அப்படி சொல்லிக்குவாருங்களா? அத பிரியன் கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அவருடைய இத்தனை அரசியல் செயல்பாடுகளுக்குள்ளும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஏஏலேருந்து வக்ஃபுலேருந்து நீட்டிலேருந்து, அதான் அரவிந்தன் அவர்கள் அந்த யூஎஸ்பிஏ ஆன்டி பிஜேபி சார். அவர் அரசியல் நிலைப்பாட திமுக எதிர்க்கிறார். அதுக்குள்ள பெரியார வழிகாட்டி பெரியாரெல்லாம் எடுத்துறணும் சார். அதை இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறமும் ஆன்டி பிஜேபி அவர் முன்னிறுத்துவா நீங்க நினைக்கிறீங்களா? சோ கொள்கை எதிரில 2 பேரை எடுத்துருவாங்கன்றீங்க. இன்றைக்கு திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். நீங்க இப்ப கொள்கை எதிரி குறைஞ்சிருன்றீங்க. 5ல நிச்சயமா 2 பேரை குறைச்சிருவாங்க. குறையதான் செய்யும் நிச்சயமா. நான் என்ன சொல்றேன், நீங்க பாஜக நீங்க அவருக்கு சாய்ந்து கொள்ள தோள்கள் தேவை. பாஜக தோல் மட்டும் இல்ல, அவங்க சொன்ன மடியிலே உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. என்ன நீங்க சாதாரண நீங்க தொடர்ந்து இந்த சொல்லிட்டே இருக்கீங்க அவருக்குன்னு. விஜய் தோள்கள் பலருக்கு தேவைப்படுறது இல்லையா? நீங்க அவருக்கு தேவைப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு சார் நீங்க ஓப்பனா எடுத்துக்கங்க, கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் பாஜக தலைவர்கள்ட்ட இருந்து ஒருத்தர் கூட கடிந்து பேசல. ஓரளவுக்கு பேசினது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். மத்த களமாடணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே விஜய் கிட்ட சாப்பிட்டாதான் இருக்கிறாங்க. ஏன் பண்ணலன்னா அவர்களுக்கு விஜய் தோள்கள் தேவைன்னு சொல்லணுமா, இல்ல விஜய்க்கு இவங்க தோள்கள் தேவைன்னு? இல்ல விஜய் பேசுற அந்த கொள்கை எதிரிங்கிறத பெரிய அளவு சீரியஸா அவங்க எடுத்துக்கலாம். அன்னைக்கு எடுத்துக்கலாம், இது சம்பவத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படியாவது கொண்டு வந்துடலாம். ஆமா. ரெண்டாவது நீங்க விஜய், அதாவது பாஜக ஆதரவு விஜய் கிடைக்கிறதுங்க ஒரு பெரிய விஷயம் தாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு அந்த இடத்துக்கு போயிடுவாருன்னே சொல்றீங்களா? அந்த இடத்துக்கு நீங்க தினகரனுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஓபிஎஸ் கிடைக்காத ஒரு வாய்ப்பு,
சார் ஒரு பாயிண்ட் அரவிந்தன் சொன்ன ஒரு இடம்ன்றது, நீங்க ஒரு மைனர் பிளேயரா அல்லது நீங்க துணை முதல்வர்னு போயிட்டீங்கன்னா அதன் பிறகு காலம் பூராவும் நீங்க மைனர் பிளேயர் தான் சார். நீங்க முதல்வர் வேட்பாளர் கிடையாது. கடந்த கால வரலாற்றுல கூட்டணிக்குள் போயிட்டீங்கன்னா நீங்க மைனர் பிளேயர் தான். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அந்த இடத்த அவர் எடுப்பாரா? 2026 தேர்தலில் மட்டும் நீங்க எப்படியாவது ஒரு 10% வாக்கு வங்கி தனக்கு இருப்பதாக விஜய் நிரூபிக்க வேண்டும். தனித்து நின்றால் அவரால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் களத்தில் போய் திமுக எதிர்ப்பு பேசி ஆகணும். கண்டிப்பாக திமுக இருந்து ஒரு எதிர்வினை வரும். அதை வந்து சமாளிக்கக்கூடிய இடத்துல தாவேக தொண்டர் இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயமா கேள்வி அவரே தன்னை சுருக்கிக்குவாரு. அதனால தனித்து போட்டியதற்கான வாய்ப்பை அவர் குறைச்சிட்டு எங்கேயாவது ஒரு கூட்டணி பக்கம் தான் போவார். ஏன்னா அவர் தன்னை நிரூபிக்கணும். அவர் அரசியலை தொடர்ந்து இருக்கணும்னா குறைந்தபட்சம் 8 to 10% எடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? ஓரளவு ஏதாவது ஒரு கூட்டணி ஆதரிக்கணும். அவரால் வந்து நாம் தமிழரையோ பாஜகவோட எடுத்துங்க, பாஜகவை நேரடியாக ஆதரிக்க முடியாது. அப்ப அப்படியே அவர் தனிச்சே நிக்கிறதுல என்ன சிக்கல் இல்ல. அவருக்கு களமாடணும். இப்ப திரு அரவிந்தன் அவங்க சுட்டி காட்டின மாதிரி அவருக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கு அரசியல்ன்றப்ப அவர் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு நினைப்பாரா, காம்ப்ரமைஸுக்கு போகணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்ல அவருக்கு இப்ப இன்னைக்கு அவர் நெருக்கடியில் இருக்கிறார். என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடினா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவு. அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை கடந்த காலங்களில் தினகரனுக்கோ கமலஹாசனுக்கோ இருந்ததில்லை. இல்ல சார், அதனால தனித்து அவருக்கு நெருக்கடின்றதே என்ன நெருக்கடின்னு கேட்கிறேன். என்ன களத்தில் போய் நீங்க வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியாது, அதுதான் சிக்கலுங்க. நீங்க அந்த சிஸ்டம், அந்த கட்சியோட அமைப்பே கொலாப்ஸா இருக்குது. நீங்க 6 மாசத்துல ஒண்ணும் பெரிய மேஜிக் ஸ்டிக் வச்சு பாஜக அதிமுக மேடைன்றது அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். இல்ல நான் என்ன சொல்ற, வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க நாம் தமிழர் பக்கம் போலாம். நீங்க ஏன் தனிச்சுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லன்றீங்களா? அத கதை அடைச்சிட்டீங்களா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க தனித்து நின்றால் களத்தில் உங்களுக்கு பல நெருக்கடி வரும். நிச்சயமாக அதிமுக பற்றி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் சார் ஆகணும். சீமான் என்ன பண்ணுவாரு, வெளிப்படையா சொல்லிட்டு போலாம், எல்லா கட்சிகளுக்கும் நான் பொதுவா இருக்கேன்னு சொல்லிட்டு போல. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் களத்தில் போய் நான் தனியா தான் நிக்கிறேன், ஆனா அதிமுக எதிர்க்கிறேன்னு சொல்லவே மாட்டார் விஜய். திரு அரவிந்தன், இதுல 2 கோணம். திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சு வியூகம் வகுக்கிறது ஒன்று, அது அதிமுகவுக்கு பிரதானமா இருக்கலாம், பாஜகவுக்கு. விஜய்க்கு எது பிரதானமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப வீழ்த்தியே ஆகணும், இந்த அரசு இருக்கவே கூடாது, அதற்காக பிரியன் அவர்கள் கேட்ட மாதிரி என்ன தியாகம் பண்ணிக்க போறேன்னு போறாரா, இல்ல அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அவரால் இனி தனிச்சே போக முடியாது, ஒரே ஆப்ஷன் அதிமுக பாஜகன்னு புரிஞ்சுக்கிறதா? எந்த நிலையில அவர் இருக்கிறார் யூகிக்க முடியுதா ஏதாவது? தன்னுடைய யூஎஸ்பி இழந்து தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய வாய்ப்பை துறந்து தியாகம் செய்து அவர் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை வலுப்படுத்துவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி அவர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸா நான் பண்ணுவேன் என்ன கேட்டாங்கன்னா ஒரு விஷயம். அப்புறம் இந்த அவர் வந்து இந்த இது சொல்றாரு இல்லையா, 10% ஓட்டு, அப்புறம் வந்து அவர் நிரூபிக்கணும்னு. தனியார் என்னதாங்க நிரூபிக்க முடியும்? நீங்க வந்து கூட்டணியில போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலுமே அந்த எதுல கிடைச்சதுன்றது நீங்க சொல்லவே முடியாது. அது ஒட்டுமொத்தமா அது வேற ஒரு கணக்கு மாறிடும். அப்புறம் இன்னைக்கு வந்து பிஜேபி விஜய்க்கு தேவை, பிஜேபி விஜய்க்கு தேவை, பிஜேபி விஜய்க்கு தேவை அப்படின்றதும் விஜய் வந்து பிஜேபிக்கு தேவைன்றதும் கரெக்ட் தான். ஆனா இது எத்தனை நாள் மக்களோட மெமரி யோசிச்சு பாருங்க. தூத்துக்குடியில இருந்து கள்ளக்குறிச்சியில எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மெமரி எவ்வளவு நாள்? 7 மாசம் இருக்கு சம்பவத்துக்கும் தேர்தலுக்கும். ஒரு 10 நாள் ஒரு அடி காலநிலை மாறிட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும். விஜய்க்கு வேண்டியது பொறுமை இருக்கணும். இருந்ததுன்னா அவர் லாங் ரன்ல ஜெயிக்கலாம். பொறுமை இல்லைன்னா அவர் ஷார்ட் ரன்ல ஏதோ ஒரு சின்ன உட்காந்துக்கலாம்.